வணக்கம். நான் இதரன். பணத்தால எல்லா விஷயத்தையும் வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அது சாத்தியமற்றது. ஏன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், சவுதி இளவரசருக்கு அப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அத பத்தி டீட்டெயிலான விஷயத்த தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன் நான் இத சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே அதிக காசு வச்சிருக்கிற நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் யாருன்னு கேட்டா, எல்லாரும் சொல்ற விஷயம் எலான் மஸ்க்ன்னு சொல்லி. உலகத்திலே அதிகமான பணத்த வச்சிருக்கிற குடும்பம் எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஹவுஸ் ஆஃப் சவுதி. அதாவது சவுதி அரேபியாவோட குடும்பம் தான். முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 வருஷமாக கோமா ஸ்டேஜில் இருந்த இளவரசர் தான் இறந்திருக்கிறார். டீட்டெயிலா பார்த்தீங்கன்னு சொன்னால் இளவரசர் ஹலித் பின் டலால் பின் அப்துல்லாவுக்கு 1990ல ஒரு மகன் பிறக்கிறாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அல் வலித் பின் ஹலால் பின் டலால் என்று சொல்லி ஒரு மகன் பிறக்கிறாரு. இந்த பேர்லாம் கொஞ்சம் நம்ம வாசிக்கிறதுக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால கலித் பின் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இவர் பிறக்கிறாரு. இவர் 1990ல பிறந்த பிறகு இவர் 15வது வயதுல ஆர்மி ஸ்டடிஸ் இந்த விஷயத்த படிக்கிறதுக்காக யூகேக்கு அனுப்பப்படுறாரு. இந்த யூகேல இவர் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய கார் ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது. இந்த கார் ஆக்சிடென்ட்ல இவருடைய தலையில பல அடி ஏற்படுது. இதனால இன்டர்னலா தலைக்குள்ளேயே ப்ளீடிங் ஆகிருக்குது. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் ஓமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. எல்லா டாக்டர்ஸும் எல்லா டாக்டர்ஸ்டையும் காட்டுறாங்க. ஸோ இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது என்று சொல்லப்பட்டு கை விதிக்கப்படுது. ஸோ இவர் இந்த 2005ல விபத்து நடக்குது. 1990 பக்கம் 2005ல அதாவது 15 வயசு அவர் இருக்கும் போது 2005ல இந்த விபத்து நடக்குது. 2005ல இருந்து 2015 வரைக்கும் இவருக்கு செயற்கை சுவாசம் கொடுத்து இவருக்கு உணவு வழியாகத்தான் உணவுகளும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்படி கொடுக்கும்போது 2015ல மருத்துவர்கள் கைவிரிக்கிறாங்க. இது சாத்தியமற்ற ஒரு விஷயம். நீங்க கோமா ஸ்டேஜில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றது முடியாது உண்டு. ஸோ இவருக்குரிய இந்த ட்ரீட்மெண்ட்லாம் நிப்பாட்டலான்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுக்கு அவர் குடும்ப சைட்ல இருந்து யாருமே அக்செப்ட் பண்ணல. இல்லை நாங்க எப்பயாச்சும் ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடக்கும், இல்லாட்டி அவர் அந்த கோமா ஸ்டேஜில் போகாமலே இந்த ஆக்சிடென்ட் நடந்த அன்றே இவர் இறந்திருக்கலாம் இல்லையா? ஸோ அப்படி இல்லாம கடவுள் இவரை கோமா ஸ்டேஜில் வச்சிருக்காரு என்று சொன்னால் அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடந்து தங்களுடைய மகன் உயிரோட, அதாவது கோமா ஸ்டேஜில் இருந்து கியூர் ஆகி வந்துடுவாரு என்ற ஒரு நம்பிக்கையில இவங்க அந்த 2005ல இருந்து 2015க்கு பிறகு இந்த 20 வருஷமா இப்ப கடந்த சனிக்கிழமை இறந்திருந்தாரு. இந்த உலகத்தை விட்டு போயிருந்தாரு. இவர் பாத்தீங்கன்னு சொன்னால் கோமா ஸ்டேஜில் இருந்ததால ஸ்லீப்பிங் பிரின்ஸ் என்று கூட சொல்றாங்க ஸ்பெஷலா. ஸோ இப்படி 20 வருஷம் கிட்டத்தட்ட இவர் 35வது வயதுல இவர் இறந்திருக்கிறார். இவரோட பர்த்டே கூட செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க, 35வது பர்த்டேயை. இந்த 20 வருஷமாகவே இவருக்கான உணவுகள் இருந்து எல்லா விஷயமும் உணவு கொடுக்கறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரால் சாப்பிட முடியாத ஹோமா ஸ்டேஜ். ஸோ இப்படி சிக்கலான முறைகளில் தான் இவரை பராமரித்து வச்சுட்டு இருந்தாங்க. 20 வருஷமா இவர் பராமரித்து வச்சிருந்த நிலையில இறந்திருக்காருன்ற விஷயத்த சவுதி ரோயல் கோட் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒபிஷியலா அவங்களோட பெட்ரோல் சைட்ல இருந்தும் சொல்லப்பட்டிருக்கு, சவுதி இளவரசர் மூலமாகவும் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ 20 வருஷமா அவங்க முயற்சி செய்து இந்த 20 வருஷத்துல ஏதாச்சும் மெடிக்கல் மிராக்கல் நடந்துடான்னு சொல்லி முயற்சி செஞ்சாங்க, இறந்து போயிட்டாரு. இந்த விஷயத்த நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். அதாவது நம்மள்கிட்ட இருக்கிற காசெல்லாம் தாண்டி உலகத்திலே அதிகமான பணத்தை வச்சிருக்கிற குடும்பம் கிட்டத்தட்ட $1.4 ட்ரில்லியன், 1.4 ட்ரில்லியன் வச்சிருக்கிற ஒரு குடும்பத்தால தங்களுடைய மகனை காப்பாற்ற முடியல. ஸோ பணத்தால எந்த விஷயத்தையும் சாதிக்கலான்ட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் நினைப்பாங்க, அப்படி சொல்றாக்கள் நினைப்பாங்க. இந்த பணம் தான் உலகத்திலே மிகப்பெரிய விஷயம். இந்த பணம் இருந்தால் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடலான்ட்டு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பணத்தால எந்த விஷயத்தையுமே வாங்க முடியாது, ஒரு உயிரை வாங்க முடியாது. பணத்தால் ஒரு சில விஷயங்கள் சாதிக்கலாம், ஆனால் பணம் தான் எல்லாத்தையுமே பணத்தால வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. அப்படியான விஷயம்தான், அப்படியான சோகமான சம்பவம் தான் சவுதி அரேபியாவுடைய பிரின்ஸுக்கு நடந்திருக்குது, இளவரசருக்கு நடந்திருக்குது. மிகப்பெரிய, அதாவது 1744ஆம் ஆண்டுல இருந்து இப்ப வரைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பெட்ரோலியத்துல இருந்து வர மிகப்பெரிய லாபத்தை கொண்டுதான் இந்த சவுதி அரேபியாவுடைய மன்னர்கள் அவங்களோட குடும்பத்துல கிட்டத்தட்ட 15,000 உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த குடும்பத்துல இருக்கிற மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னு சொன்னால் 15,000 பேர் இருக்கிறாங்க. அந்த 15,000 பேருக்குமான செலவுகள் ஒட்டுமொத்த விஷயங்களும் பார்க்கறது இந்த பெட்ரோலியத்துல இருந்து வர, இந்த கனிய வளத்திலிருந்து வர
அந்த காசு. ஸோ இப்படி வந்து மிகப்பெரிய ஒரு காசு தொகையை வந்து உலகத்திலே முதலாவது பணக்கார குடும்பம் என்று சொல்லப்படுகின்ற அந்த குடும்பத்தாலேயே தங்களுடைய இளவரசர் வந்து காப்பாற்ற முடியலை. ஸோ எப்படி பணத்தை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த பணத்தை இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்து தான் இன்னும் ஒரு அப்டேட்டான ஒரு நியூஸோட நான் வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி.